என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாமே? ரொம்ப தப்பா ஆறுமுகம். குடிச்சிட்டு கார் ஓட்டலாமா? பாவம் பைரவி, நீ வருவேன்னு எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? நீ வராததால பைரவி என் கூட தான் கார்ல வந்த. என்ன ஷாக்கா பாக்குற? பைரவி இன்னைக்கு செம்ம அழகா இருக்கா. பாக்குறியா? காட்டுற. பாத்தியா பைரவி எவ்வளவு அழகா இருக்கான்னு? பைரவி என்னையும் பாரு, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு. டேய், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? உனக்கும் பைரவிக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லடா. அவ படிப்பு என்ன, அழகு என்ன, நீ எல்லாம் அவ பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. நீ அவ கழுத்துல தாலி கட்டிட்டா ஹஸ்பண்ட் ஆயிடுவியா? இன்னும் உன் கூட சேர்ந்து வாழன்னு எனக்கு தெரியும்டா. இனிமேலும் பைரவி உன் கூட வாழ மாட்டா, நான் வாழவும் விட மாட்டேன். எல்லாம் அவளுக்கு ஜோடியே கிடையாது. பைரவிக்கு சரியான ஜோடி நான் தான். எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடியறதுக்கு லேட் ஆகும். அதனால இன்னைக்கு பைரவி என் கூட தான் ஸ்டே பண்ண போறேன். அதுக்கு நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணேன். ஆனா பைரவிக்கு எதுவுமே தெரியாது. ஹோல் நைட் பைரவியும் நானும் ஒன்னாதான் இருக்க போறோம். ஆனா நீ அங்க லாக்அப்ல உட்காந்து தம்பி எண்ணிக்கிட்டு இருக்க போற. உனக்கு இன்னொரு உண்மை தெரியுமா? கார்ல வந்து ஒருத்தன் இடிச்சானு, அவன் வேற யாரும் இல்ல, என் ஆள் தான். நான் தாண்டா வேணும்னே உன் காரை இடிக்க சொன்னேன். அதே மாதிரி நீ ஸ்டேஷன்ல குடிச்சே தண்ணி, அதுல சரக்க கலந்ததும் நான் தான். இதுக்கு தாண்டா போலீஸ்காரனை பகச்சிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்தப்போ எவ்வளவு அவமானப்படுத்தின. சும்மா விட்டுருவேனா? இல்ல, நீ ஸ்டேஷன்ல தான் கிடப்ப. பைரவி கூட ஒன்னா ரூம்ல இருப்பேன். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரூம்ல இருக்கும்போது மறுபடியும் வீடியோ கால் பண்றேன், சரியா? அதையும் பாரு. சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஆர்மு என் போன் உடைச்சிட்டு உங்களை பக்கத்துல தப்பிச்சு வந்துட்டு இருக்கான் சார். அப்படியா? வரட்டும், அவனை நான் பாத்துக்கிறேன்.